கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம எத்தனாவது பாகத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் பாகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ரெண்டாம் வருகைன்ற பாடத்தில் ரெண்டாவது பாகத்தில் வந்திருக்கிறோம். ஸோ முதல் பாகத்தில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்ட் வரைக்கும் ஸோ புரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய கேள்விகளும் வந்திருக்கும். ஸோ அந்த கேள்வியெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அத்திமரம் துளிர் விட்டுருச்சுன்னா யார் வாசல் அறிக்கை வந்துட்டார்ன்றதை பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு வாசல் அறிக்கை வந்துட்டார்னு பார்த்தோம். ஸோ அதில் இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு ரெண்டாம் பாகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எது கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வருவது யாருக்கும் தெரியாது. இப்பவே போன பார்ட்டில் நமக்கு தெரிஞ்சிச்சு, அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, வந்துட்டுக்கிறார். நமக்கு என்ன பண்ணல, தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்துட்டாருன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை இன்னும் நம்ம பார்க்கல. அடுத்து அதிகப்படியான சத்திய வெளிச்சம் இருக்கும், எச்சரிப்பின் சத்தம் இருக்கும். அடுத்தது அவருடைய வந்திருத்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கும், மிகுந்த உபத்திரம் இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கான சில அடையாளங்கள் சொன்னார். அதில் நம்ம பார்த்த அடையாளம் தான் பார்த்தீங்கன்னா அத்திமர ஓமை. அதே நேரத்தில் அவர் வந்துட்டு மாம்ச கண்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சிருக்கும், நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது எத்தனாவது பாகத்துக்குள்ள வந்துருமோ, இப்போ ரெண்டாவது பாகத்துக்குள்ள போகிறோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டாவது பாகம் ரொம்ப முக்கியமான பாகம். இந்த ரெண்டாவது பாகத்தில் 1948க்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்தாதான் அத்திமரத்தை என்ன பண்ண முடியும், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்ட முடியும். அப்படின்னா அந்த வருஷமே வந்து கட்ட போறதுல முன்னாடியே வந்தாதான் என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். அப்படின்னா 1948க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அவரு, வந்துட்டார். எந்த வருஷம் தெரியல, ஆனா 1948 முன்னாடி வந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இன்னும் எந்த வருஷம் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த பார்ட்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாருன்றதை என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருந்த டைம்ல ரெண்டாம் வருகையில் எப்போ வரப்போறன்ற வருஷம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி புரியுதா நம்முடைய ஆண்டவருடைய வருகையை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எக்ஸாக்டா இந்த வருஷம் தான்றதை கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விதான் நமக்கு இருக்கும், கரெக்டா? ஆனா கண்டுபிடிக்க போறோம் இப்போ. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, முதலாம் வருகையில் வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இருக்கும்போது சீஷர்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் எப்போ வரப்போறான்றத, எந்த வருஷம் வரப்போறாருன்றத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமான்னு கேட்கிறேன். வெரி குட். வசனம் வாசிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகம் சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதரும் அறியார். அப்படி இந்த வசனத்துல அந்த நாள் அந்த நாழிகை யாருக்கு மட்டும் தெரியும்னு சொல்றார், பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு, அவர் தெரியாது. இப்ப இதுல என்ன அடிபடு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, திருத்துவ உபதேசம் தவறுன்றதை எப்படி சுட்டி காமி பாத்தீங்கன்னா, அவர் தான் இவர், இவர் தான் அவர் தான்னா, அவர் தான் இவர், இவர் தான் அவர்னா எப்படி தெரியாம இருக்கும்? புரிஞ்சுங்களா? இன்னும் எவ்வளவு தெளிவா புரியுது பாருங்க. அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தான் தெரியுமா, யாருக்கு தெரியாதுன்ட்டாரு, குமாரனுக்கு தெரியாதுன்ட்டார். அப்படி வித்தியாசம் இருக்குது அப்பாக்கும் பையனுக்கும். அப்படின்னா இதில் தெளிவா தெரிஞ்சு முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது ரெண்டாம் வருகையில் எப்போ வரப்போறன்றது என்ன பண்ணல தெரியல. அது யாருக்கு மட்டும் தெரியுமாமா, பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தான் தெரியுமாமா. நமக்கு எப்படி தெரியும்? நம்ம கண்டுபிடிக்க முடியாதா? இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன், மாம்சத்தில் நம்முடைய ஆண்டவர் இருக்கும்போது தெரியல, மாம்சத்தில் கொலை உண்டு ஆவில் உயிர் எழுப்பப்பட்டு யாருடைய வலது பாசத்துக்கு போயிட்டாரு, பிதாவாகி சாகாமைக்குரிய ஜீவியா இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் போய் வீட்டிருந்தார். அதுக்கப்புறம் இயேசுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது, அவருடைய வருகை இரண்டாம் வருகையை பத்தி தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? பூமியில மனுஷனா முதலாம் வருகையில் இருக்கும்போது தெரியலன்ட்டார். ஓப்பனா வசனத்தில் சொல்லிட்டார். என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, அந்த நாளையும் எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆனா உயிர் தெரிந்து யாருடைய இடத்துக்கு போயிருக்காரு, பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் போயிருக்கிறாரு. ஆனா அது யாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. இப்ப அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு இப்ப யார் போயிருக்கிறது,
இயேசு கிறிஸ்து போயிருக்காருன்னா அவர் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போனாரோ, பிதாவாகி வலது பாசு போய் வீட்டினாரோ, அதுக்கப்புறம் பின்னாடி நடக்க போற எல்லா விஷயமே பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டார். இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்திட்டாரு. இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தப்பட்டத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வச்சுக்கல, அவர் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். அதுக்கு பேர் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் இனி கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தாத விசேஷம். புரியுதுங்களா? ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா இருக்கும்போது தெரியல அவருக்கு. ஆனா எப்ப அவர் மகிமைக்கு போனாரோ, மகிமைக்கு போனதுக்கு அப்புறம் பின்வரும் நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றத எல்லா விஷயமே பிதாவாகிய தேவன் யாருக்கு வெளிப்படுத்திட்டார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு வெளிப்படுத்திட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சவன இயேசு கிறிஸ்து அவர் வச்சுக்கல. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்த இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் என்ன பண்றேன், வெளிப்படுத்துறேன். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின புஸ்தகம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1 வசனம். வெளிப்படுத்தல் 1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. நல்லா கவனிங்க. எப்ப நடக்க வேண்டியது? சீக்கிரத்தில். அப்படின்னு அர்த்தம் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த சீக்கிரத்தில் சம்பவிக்க தன்னுடைய ஊழியக்காரர்கள் காண்பிக்கும் பொருட்டு, தேவனுடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு தேவன் ஃபர்ஸ்ட் யாருக்கு மேல தெரியும் இந்த சம்பவங்கள் எல்லாம்? தேவனுக்கு மட்டும் தெரியும். தேவன் யாருக்கு ஒப்புவித்தாராமா? யாருக்கு சொல்லிட்டாராமா? இயேசு கிறிஸ்துக்கு சொல்லிட்டாராமா. எதை? பின்னாடி நடக்க போற சம்பவத்தை இயேசுக்கு சொல்லிட்டாராமா. இப்ப இயேசு கிறிஸ்து அவரே வச்சுக்கினாரா அப்படின்னு கேட்ட. அடுத்தது, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யார் அந்த இவர்? யார் அந்த இவர்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினான விசேஷம். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த விஷயத்த கிறிஸ்து வலது பாசத்துல போயிட்டு அவர்கிட்ட இவர் வாங்கினாரு. வாங்கின விஷயத்த இப்ப யாருக்கு சொல்லிட்டாரு? யோவானுக்கு வெளிப்படுத்திட்டாரு. யோவான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு வெளிப்படுத்தின விஷயத்த என்ன பண்ணிட்டார்? வெளிப்படுத்தின புஸ்தகத்துல எழுதிட்டார். அந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் பாத்தீங்கன்னா, பின்னாடி நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே ரெவலேஷன் கொடுத்தது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் இல்ல, அது சீல் ஆயிருக்கிற புஸ்தகம். என்ன ஆயிடுச்சு? அது சீல் ஆயிடுச்சு. யாருமே திறந்து பார்க்க முடியாது. யார் கையில் இருந்துச்சு அந்த புஸ்தகம்? தேவன் கையில் இருந்துச்சா? சீல் ஆயிட்டு. சீலானப்பட்ட அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற பின்னாடி நடக்கிற சம்பவம் சீல் ஆயிட்டு இருக்கு. ஆனா புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. இப்ப யோவான் பாக்குறார். பார்த்தா சீல் ஆயிட்டு இருக்கிற புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு தெரியாதனால அழுவ ஆரம்பிச்சிட்டார். யாருங்க? யோவான். ஐயோ, இந்த புஸ்தகத்தை யாரு வாசிச்சு நமக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அழுவும் போது, யாருமே இல்லையா அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தூதன் வந்து யோவானை தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அழாத யோவான், இந்த புஸ்தகத்தை ஓபன் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னு அவர்? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5 மற்றும் 7. வெளிப்படுத்தல் 5 வசனங்கள் 6 மற்றும் 7. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இதோ அடிக்கப்பட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. யாருங்க அது? நம்முடைய ஆண்டவராக அடிக்கப்படும் வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டினா சிலுவையில மரிச்ச ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன் முன்பாக மூப்பர்கள் முன்பாகும் நிற்க கண்டேன் அப்படின்றாருங்க. அப்படின்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நிக்க முடியுமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடும்? செத்து போயிடும். கரெக்டா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி செத்து போயிடும். ஆனா இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி செத்துச்சு, ஆனா இப்ப நிக்குது. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி அவர் செத்துட்டாருன்னு நினைக்க வேண்டாம். அவர் உயிர் தெழுந்து
பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் உட்கார்ந்துக்கார். நிக்கிற ஆட்டுக்குட்டி அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நினைச்ச வேண்டாம், அது உயிர் தின்னு ஆயிடுச்சு, அது நின்னுடுச்சு. வாசிங்க. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து, அந்த ஆட்டுக்குட்டியான் யாரு? அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பாசம் போய் சிங்காசனம் உட்கார்ந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கலத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். சிங்காசனம் உட்கார்ந்தது யாரு? ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன். அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து போன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனம் உட்கார்ந்தார். பதில் பிதாவாகிய தேவன் கிட்ட என்ன இருச்சமா, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். அப்படின்னா வாங்குறது யாரு? கொடுக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன் கொடுக்கிறாரு, வாங்குறது இயேசு கிறிஸ்து. ஆனா ஃபர்ஸ்ட் சீலா யார் கையில் இருக்கு? பிதாவாகிய தேவன் கிட்ட சீலா இருக்கு. ஓபனே பண்ண முடியல யாராலுமே. யாருக்கு அது ஓபன் பண்ணி பார்க்கறதுன்னு கேட்டா, அது ஓபன் பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தகுதியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எப்ப தகுதியானவர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து மரிச்சு என்ன பண்ணிருக்காரு? உயிர் தேர்ந்து போனதுனால தகுதியாயிருக்கிறாருங்க. இப்ப தகுதியானதுனால சீலாயிருந்த அந்த புஸ்தகத்தை ஓபன் பண்றதுக்கான தகுதி யாரு கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிடைச்சு. இப்ப வாங்கிட்டார் அந்த புஸ்தகத்துல. வாங்கின அந்த புஸ்தகத்துல என்ன பண்றாரு? இப்ப 1 by 1 முத்திரைய உடைக்கிறார்னு அர்த்தம். அந்த முத்திரையை உடைக்க உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அதுக்கு பேர் தான் வெளிப்படுத்தின புஸ்தகம். அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகள்ல தான் யோவானுக்கு என்ன பண்ணார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? தேவனுக்கு மட்டும் சீக்கிரட்டா இருந்த விஷயத்த பிதாவாகிய தேவன் யார்கிட்ட ஓபன் பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்து ஓபன் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்து யாருக்கு ஓபன் பண்ணிட்டார்? யோவானுக்கு ஓபன் பண்ணிட்டார். யோவானுக்கு ஓபன் பண்ணிட்டார்னு யாருக்கு தெரியணும்? அது நமக்கு தெரியும். நமக்கு இன்னி வரைக்கும் தெரியாம இருக்கணும். என்ன அர்த்தம்? அதிக உறுதியான தீர்க்கதரிசனத்தை பார்க்காம எதை பார்த்துன்னு இருக்கிற இவ்வளவு நாள்? வானத்தை பார்த்தா என்ன ஆகாது? பார்த்து ஓப்பன் ஆகாது, அது ஓப்பன் ஆகாது, இதுவும் ஓப்பன் ஆகாது. எதை பார்க்கணும்? அதிக உறுதியான தீர்க்கதரிசனம். அப்படின்னு நமக்கு தெரியும். தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாரா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இப்போ வெளிப்படுத்துவாரா? இப்ப கண்டுபிடிக்க முடியும் இயேசு எப்போ வந்துட்டாருன்னு. ஆனா எப்ப கண்டுபிடிக்க முடியாது? இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் இருந்து 2ஆம் வருகை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் வாழ்ந்துருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டார். வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். என்ன சொல்லிட்டார் பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை நம்ம பண்ண மாட்டாராமா. அவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை என்ன பண்ணுவாராமா? சொல்லுவாராமா. இன்னைக்கு ஏங்க அதிகப்படியான சத்திய வெளிச்சம் வந்திருக்கு? ஏன் அதிகப்படியான சத்தியம் வந்துருக்கு தெரியுங்களா? வெளிச்சம் ஏன்னா யார் கொடுத்துனுக்கிறது? எக்கால சத்தம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வாரம் நம்ம கேட்கக்கூடிய சத்தியங்கள் ஊக்கமளிக்குதா? நம்மள ஊக்கமளிக்குதா? சோர்வடைய வைக்குதா? ஊக்கமளிக்குதா? ஊக்கமளிக்கூடிய சத்தியத்தை வாரம் நம்ம கொடுத்துனுக்கிறது. வாரம் வந்து பேசுற சகோதரர் இல்ல, வந்துட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரம் நம்ம சத்தியத்தை கொடுத்ததால் தான் அது ஊக்கமளிக்கூடிய சத்தியமா இருக்க தவிர அது சோறு விட்டுக்கூடிய சத்தியம் இல்லை. அப்படின்னு இப்ப நம்ம எதுக்குள்ள போறோம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வந்திருத்ததுல பத்தி என்ன பண்ண போறோம்? இப்போ உள்ள போறோம். இப்ப எந்த வசனத்தை போய் பார்க்க போறோம் தெரியுங்களா? எந்த வசனத்தை பார்க்க போறோம்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இது மின்னல் இல்ல, எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? சூரியன். அப்படின்னா சூரியன் ஒரு திசையில உதிக்க ஆரம்பிச்சுன்னா போக 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 என்ன இருக்கும்? போக போக என்ன இருக்கும்? வெளிச்சம் அதிகமாயிட்டே வரும். பாத்தீங்களா? அந்த மாதிரி யாருடைய வருகை இருக்குமாமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன? இதை வச்சு சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? நீதியின் சூரியன். நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து உதிச்சிட்டாருன்னா அது வெளிச்சம் போக 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 அவருடைய வந்தத்திலிருந்து அந்த வெளிச்சம் சத்திய வெளிச்சம் கம்மியாகுமா அதிகமாகுமா?
அதிகமாகும். அதை தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருத்ததிலிருந்து நாளுக்கு நாள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் இருக்குது. நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில். இடத்துல ஒரே ஸ்டேஜில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு பேரு பரோஷியா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த வார்த்தை. எப்போ பார்த்தோம் அப்படின்னா பரோஷியான்ற ஒரு வார்த்தை. இது முதல் ஸ்டேஜ். இயேசுக்கு 2ஆம் வந்திருத்தது இல்லை. முதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பரோஷியா. அடுத்தது 2வது ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிஃபானியா. 2வது ஸ்டேஜ் எபிஃபானியா. 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்போகலிப்சிஸ். அவருடைய வந்திருத்தல் இப்படி தான் இருக்கும். எப்படி இப்படி தான்? இதனுடைய அர்த்தம் என்ன? இது எப்படி புரிஞ்சுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரீக் வேர்டு. பரோஷியா அப்படின்னா எந்த ஸ்டேஜ் அடையாளப்படுது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத வந்து வேலை செய்யறாரு பார்த்தீங்களா? யாருக்கும் தெரியாத வந்து வேலை செய்யற பார்த்தீங்களா? அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் பரோஷியா. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி வேலை செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா எபிஃபானியா ஸ்டேஜ். 3வது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வந்து வேலை செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தெரியும் யார் வந்துட்டுது. இயேசு ஆல்ரெடி வந்துட்டாருங்கன்னு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போகலிப்சிஸ். புரிஞ்சுங்களா? இயேசுக்கு 2ஆம் வருகைய ஃபர்ஸ்ட் அவர் வந்தது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாம வந்து வேலை செய்யறாரு பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பரோஷியா ஸ்டேஜ். அவருடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாது அவர் வந்துட்டுது. புரிஞ்சுங்களா? அடுத்தது யாருக்கு மட்டும் ரிவீல் பண்ணுவார்? நான் வந்துட்டேன்றத அவருடைய பிள்ளைகள் மட்டும் ரிவீல் பண்ணுவார். யாருக்கு தெரியாது? மற்றவங்களுக்கு தெரியாது. அவருடைய பிள்ளைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிஃபானியா ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் ஆமாங்க கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு, வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டார், அவர் தான் செஞ்சாருன்றத ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தெரிஞ்சுப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் அப்போகலிப்சிஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சூரியன் உதாரணத்துக்கு இது எதை அடையாளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் கிழக்குன்னு தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசி. மின்னல் சூரியன். அப்படின்னா சூரியன் உதிச்சது எப்போ உதிக்கும்? சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும்? 6 மணிக்கு. நம்ம பார்க்கும்போது எத்தனை மணிக்கு வெடிக்கும்? விடிவெளி நட்சத்திரம்னு ஒன்று வரும். விடியற் காலைன்னு சொல்லுவாங்க. விடியற் காலை அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் முன்னாடியே தெரியும். ஏறக்குறைய 4-5 கரெக்டா? அந்த டைம்ல சூரியன் உதிச்சு அந்த கதிர்கள் வரும். அது வரும்போது அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் தான் காமிக்குமா எது வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிக்கு போகுதுன்னு எதுதான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா விடிவெளி நட்சத்திரம். அப்படி நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு விடிவெளி நட்சத்திரமாகி அதிக உறுதியான தீர்க்க வசனம் தான் பார்த்தீங்கன்னா விடிவெளி நட்சத்திரம். அது நம்ம முன்கூட்டியே சொல்லிடுச்சு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, வரப்போறான்னு சொல்லிச்சு. அப்படின்னா என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா இந்த ஏறக்குறைய அந்த சூரிய வெளிச்சம் கதிர்கள் வெளியே வருது பார்த்தீங்களா? அதுதான் எந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூரியன் வந்துட்டு இருக்கும். பட் என்ன இருக்காது, யாருக்குமே தெரியாது. எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஒரு 5 மணிக்கு ஒரு லைட் வெளிச்சம் இருக்கு தெரியுமா? அப்போ யாருக்கு தான் தெரியும்? யாரெல்லாம் எழுந்திருச்சிருக்காங்களோ விழித்து இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓ என்ன ஆயிடுச்சு, விடிஞ்சிச்சு. ஒரு 8-9 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எது வந்துருச்சு. ஆக்சுவல் சூரியன் அப்போ தான் உதிச்சிச்சா இல்லை 5 மணிக்கு தான் உதிச்சிச்சா? ஆல்ரெடி உதிச்சிச்சு. ஆனால் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு, வந்தது யாருக்குமே தெரியல. அந்த ஸ்டேஜ் தான் பரோஷியா ஸ்டேஜ். ஆனா 5 மணிக்கு உதாரணம் 5 மணிக்கு 5:05 யாரு விழிப்பா இருக்கணும் தெரியும். புரிஞ்சுங்களா? அந்த ஸ்டேஜ் யாரு எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் மட்டும், விழிப்பா இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க எது வந்துருச்சு, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எப்போ புரிஞ்சுப்பாங்க? வெளிப்படையான ராஜ்யம் ஒட்டுமொத்த உலக ஜனம் உயிர்த்து வரும்போது தெரிஞ்சுப்பாங்க யார் வந்துட்டார், முன்னாடியே இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அப்படி இந்த 3 ஸ்டேஜை பற்றி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம பரோஷியா அப்படின்னா பிரசன்ஸ் அப்படின்னு அர்த்தம், வந்து இருத்தல். அது என்ன பண்ண முடியாது, யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. எபிஃபானியானா பிரைட் ஷைனிங், அதனுடைய ஒளி கதிர்கள் மட்டும் தெரியும்.
ஆனா அப்போகலிப்சிஸ்னா ரெவலேஷன், வெளிப்படுதல், எல்லாரும் முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா வெளிப்படும். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருங்க, வந்துட்டாரு. எப்போ வந்தாரு? ஆனா எதுக்கு முன்னாடி வந்துட்டாரு? எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு? 1948க்கு முன்னாடியே வந்துட்டாரு. எப்போ வந்தார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் எங்க போகணும்? மத்திய 24 என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மத்திய 24 என்ன மட்டும் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா, அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அடையாளத்தை? இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்போ வந்தாரு? 1948க்கு முன்னாடி வந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சோம். அது என்னது? நமக்கு அடையாளம். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாருன்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, எந்த வருஷம் வந்தாருன்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் ஒரு ஊமை பேசியிருக்காரு. அந்த ஊமைக்குள்ள போனா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஊமை? இந்த 3 ஸ்டேஜஸ்ல, இந்த 3 ஸ்டேஜஸும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். யாருக்கும் தெரியாம வந்திருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி, அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி வந்திருக்கிறாரு. அதே எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பின்னாடி வரப்போறாருன்னா, இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? இந்த 3ல எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? 3ர்ட்ல இருக்கிறோமா? முதல்ல இருக்கிறோமா? இல்ல. எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? இப்ப நம்ம இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ். கரெக்டா? செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம்னா, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பரோசியா வந்துட்டாரு. ஆனா வந்ததே யாருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது. இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா நமக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன ஆயிட்டாரு? ஆல்ரெடி வந்துட்டார். எப்போ வந்தார்னு கேட்டா தெரியுமா? ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், அத்தி மரம் துளிர் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? அவரு 1948 முன்னாடி வந்துட்டார். எப்போ வந்தார், எந்த வருஷம் வந்தார்னு கண்டுபிடிக்கணும்னா அது எங்க போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு பேசின ஊமைக்குள்ள போய் பார்க்கலாம். எந்த ஊமையை பார்த்தா கண்டுபிடிக்கலாம்? அத்தி மரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து எப்போ எக்ஸாக்டா வரப்போறான்னு கண்டுபிடிக்கணும், எந்த ஊமையை போய் பார்த்தா கண்டுபிடிக்கலாம்? யாரோ இந்த அம்மா இதை வெளுக்கு. யாருங்க உங்க? 10 கன்னிகையில் ஊமை நம்முடைய ஆண்டவர் பேசினாரா? எத்தனாவது அதிகாரம்? மத்தேயு எத்தனாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரத்தில் எதை பத்தி பேசினாருங்க? அடையாளத்தை பத்தி பேசினாரு. 25ஆம் அதிகாரத்துல நான் வந்துட்டேன்றத அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஓபன் பண்றாரு. நான் வந்துட்டேன்றத அவர் பிள்ளைகளுக்கு மட்டும் ஓபன் பண்றாரு. எப்படி ஓபன் பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமைகளுக்குள்ள இருக்குது. இப்ப போலாமா? இந்த ஓமை வசனம் வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்படின்னா அப்பொழுது பரலோக ராஜ்யம் தாங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு அடையாளமா இருக்கு. அப்படின்னா 10 கன்னிகைகள் யாருக்கு எதிர்கொண்டு போறாங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. யாரு வரணும்? மணவாளன் வருவார்னு 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது 10 கன்னிகைகள் கையில் என்ன இருக்கு? தீவட்டி இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஊமையில தீவட்டி இருக்கு. ஆனா தீவட்டி எத்தனை போன அவங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல மணவாளன் வர லேட் ஆயிடுச்சு. லேட் ஆன என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே தூங்கிட்டாங்க. தூங்கிட்ட உடனே திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்? எப்போ வந்துச்சு அந்த சத்தம்? தூங்கிட்டாங்க இல்லையா? எப்போ வந்துச்சு அந்த சத்தம்? அதுதான் இந்த சப்ஜெக்ட் முக்கியம் இல்ல. அந்த 2ஆம் ஜாமம் கரெக்ட். ஆனா இந்த பேரபிள்ல இருக்கும், தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு சத்தம் வந்து, இதோ மணவாளன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. எப்போ வந்துச்சு அந்த சத்தம்? வசனம் வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே, நல்லா கவனிங்க, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் என்னாயிடுச்சுங்க? உண்டாயிடுச்சு. அப்படின்னா எப்போ மணவாளன் வராருன்னு ஒரு சத்தம் வந்திருக்கு. நடு ராத்திரியில இதோ மணவாளன் வரக்கூடிய சத்தம். அப்படின்னா மணவாளன் எப்போ வந்திருக்கிறாரு? நடு ராத்திரியில் வந்திருக்கிறாரு. வராருன்னா இப்ப என்ன பண்ணோம்? புத்தி உள்ள கன்னிகைகள்
தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா விளக்க கொளுத்தணும். விளக்க கொளுத்தலான்னு பார்த்தா 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு. 5 பேர்கிட்ட என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. கொளுத்தலான்னு பார்த்தா 5 பேர் இது எரியுது, 5 பேர் இது எரியல. உடனே அவங்க கேட்குறாங்க, எங்கிட்ட தீ வெட்டிக்கலாம் ஆகுது, அணைஞ்சு போதே, என்ன பண்ணுங்க, என்கிட்ட எண்ணெய் இல்லை, கொஞ்சம் உங்ககிட்ட எண்ணெயை கொஞ்சம் கொடுங்கன்னொன்னே அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க, போயிட்டு வாங்கிக்கிங்க, எண்ணெய் விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக்கிங்க, நாங்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க 5 பேர் இந்த எண்ணெய் வாங்க போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டார்? நடு ராத்திரியில மணவாளன் வந்து விட்டார். வந்துட்டு உடனே எண்ணெய் வச்சிருந்த புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளன் கூட உள்ள போயிட்டாங்க. எப்ப போனாங்க? நடுராத்திரில் மணவாளன் வந்தார். வந்த அவருக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ளவர்கள், எண்ணெய் கையில் வச்சிருந்த புத்தி உள்ளவர்கள் யாரு கூட உள்ள போயிட்டாங்க? மணவாளன் கூட திருமணத்துக்குள்ள அந்த அறைக்குள்ள போயிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணிட்டாங்க? புத்தி இல்லாத கன்னிகைகள் லேட்டா வந்தாங்க. கரெக்டா லேட்டா வந்தாங்க. வந்து பார்த்தா எது க்ளோஸ் ஆயிடுச்சு? டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. வந்து கதவை தட்டுறாங்க. என்ன தட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணவாளன் கூப்பிட்டு, ஆண்டவரே ஆண்டவர் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கதவை திறன்னு சொன்னோன்னே மணவாளன் சொல்லிட்டாரு, நீங்க யாருன்னே தெரியாது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யாருக்காக தான் வந்தவங்க? அவங்க மணவாளன் பார்க்க வந்தாங்க. ஆனா புத்தி இல்லாம போனதுனால அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா புத்தி உள்ளவர்கள் புத்தியா செஞ்சதுனால மணவாளனுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அப்படின்னு எப்போ வந்தார் மணவாளன்? நடுராத்திரி 12 மணிக்கா? அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத டைம் மணவாளன் வந்துட்டாரு. வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, ரெடியா இருந்தவங்க கூட்டிட்டு போயிட்டார். ஆனா ரெடியா இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, கைவிடப்பட்டார். இப்ப நம்ம யாரா இருக்கலாம்? போறவங்களா இருக்கலாமா? இப்படி கத்துறவங்களா இருக்கலாமா? இந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. கரெக்டா? இந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. அப்படின்னா இப்ப மணவாளன் வந்துட்டாருன்றதை கண்டுபிடிக்க போறோம். அப்படி வந்துட்டார்னா இப்ப நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? விளக்க கொளுத்தி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மணவாளுக்கு முன்னாடி போனோம். அப்படின்னா இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் பாத்தீங்கன்னா, எப்போ இத 10 கன்னிகை கையில என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. எண்ணெய் இருக்குனால என்ன பண்ணாங்க? அவங்க கையில எது வச்சிருந்தாங்க? விளக்கு. விளக்கு நாய்ஸ் நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கரெக்டா? அப்படின்னா விளக்கு எதை அடையாளப்படுத்தும்? விளக்கு விளக்கு வெளிச்சம். வெளிச்சம் எதை அடையாளப்படுத்துது? வெரி குட், வசனம். அப்படின்னா இப்போ எதை எரிச்சிருந்தாங்க? எது வெளிச்சம் கொடுத்துச்சு? வசனம். அந்த வசனத்தின வெளிச்சத்தை பார்க்க உடனே யார் வரதை கண்டுபிடிச்சிட்டாங்க? மணவாள் வந்துட்டான்னு கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, போக ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்க்கலாம், இந்த சம்பவம், இந்த ஓமை எக்ஸாக்டா எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா 1799 வருஷம் இந்த ஊமை ஆரம்பிச்சது. 1799 வருஷம் எப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி வந்துச்சா? அந்த இஸ்ரேல் ப்ராஃபஸ் நம்ம பார்த்தோம். பிரெஞ்சு புரட்சி 1799 வருஷம் வரும்போது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள் என்ன பண்ண முடியாது, யாருமே படிக்கவே முடியாது. ஏன்னா போப்புமாருக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு, அவங்க மட்டும் தான் படிக்கணும். 1799 பிரெஞ்சு புரட்சி வந்த உடனே அந்த பாயிண்ட்ல தான் பைபிள் எல்லாரும் கையிலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த பேரபிள் ஸ்டார்ட் ஆகுது. புத்தியுள்ள கன்னிகை கையில் எது இருக்கு? எது இருக்கு? தீவெட்டி. தீவெட்டி எதை அடையாளப்படுத்துது? வேத வசனம். இப்ப வேத வசனம் 1799 அப்புறமா வேத வசனத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யாருடைய வருகை பத்தின ஒரு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்தின மிகப்பெரிய 2ஆம் வருகை பத்தின சத்தியங்கள் ஆராய்ச்சிக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க 1799 அப்புறம். அப்படி 1799 10 கன்னிகைகளையும் எப்படி வெளிச்சம் கையில் வச்சிருந்தாங்களோ, தீவெட்டி வச்சிருந்தாங்களோ, விளக்கு வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி சத்திய வெளிச்சத்துக்குள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும்போது அதிகமா ஆராய்ச்சி பண்ணது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தின சத்தியங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆராய்ச்சி பண்ணி வரும்போது எல்லாரும் தேடி பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நிறைய தீர்க்க தரிசன வசனங்களை அங்கே அடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தின சத்தியத்தை அதிகமா அந்த டைம்ல வெளியே கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் மில்லர்.
இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க பார்த்தீங்கன்னா, இவர் பேப்டிஸ்டை சேர்ந்த ஒரு ப்ரீச்சர், போதகர். இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இவர் பேப்டிஸ்ட் சார்ந்த இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இவர் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பற்றினான சத்தியத்தை உள்ள போய் டீப்பா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு, நிறைய தானியல் தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லப்பட்ட 2300 ராப்பகல் அந்த தீர்க்கதரிசனத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரப்போறான்றத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சத்தியத்தை எல்லா இடத்துல வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் அநேக இடத்துல கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பற்றிய சத்தியத்தை சொல்லும் போது அவருடைய ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, 1844 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறான்றத ஒரு மாபெரும் சத்தியமா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். அவருடைய அதிகப்படியான பிரீச்சே எல்லா இடத்துலுமே அவர் சொன்ன உபதேசம் எதுவா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 1844 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரப்போகுதுன்றத எப்படி எப்படி எதிர்பார்த்தார் தெரியுங்களா? எப்படி எதிர்பார்த்தாருங்க அவரு? மாம்சத்துல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில மாம்சத்துல வருவார்னு எதிர்பார்த்தார். 1844 மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் எதிர்பார்த்தார். அந்த டைம்ல ரொம்ப பீக்ல இருந்துச்சு. ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகள் எல்லாமே அதிகமா போதிக்கப்பட்ட சத்தியமா எதிர்ந்துச்சு. இது அநேகர் நம்பி நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த 10 கன்னிகைகள் எப்படி விளக்க கொளுத்தி நல்லா எரிய வச்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணாங்க 2ஆம் வருகை பத்தின சத்தியத்தை. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் 2ஆம் வருகையில் வருவாரு, 1844 வருவாருன்னு சொன்ன அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கருத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆன உடனே நிறைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. கிடைச்ச உடனே 10 கன்னிகளும் என்ன ஆயிட்டாங்க? தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இவர் சொன்ன அந்த வருஷம் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? வரல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், வில்லியம் மில்லருடைய கணிப்பு இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுராத்திரியில் வருவார். கரெக்டா? நடுராத்திரியில் வருவார். ஆனா இயேசு கிறிஸ்து நடுராத்திரியில் வருவதற்கு முன்னாடியே யார் எதிர்பார்த்தான்னு பாத்தீங்கன்னா புத்தி உள்ள கனிகள் எதிர்பார்த்தாங்க. என்ன ஆயிடுச்சு? வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்த போது, இயேசு கிறிஸ்து லேட் பண்ணல. இயேசு கிறிஸ்துடைய வருகையை முன்கூட்டியே தவறா என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா வில்லியம் மில்லர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டார். 1844 இயேசு கிறிஸ்து வருவார்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டார். ஆனா வில்லியம் மில்லர் ப்ரிடிக்ட் பண்ணது நடுராத்திரி இல்ல. கரெக்டா? இயேசு கிறிஸ்து 1844 வருவார்னு வில்லியம் மில்லர் சொன்னார் பார்த்தீங்கன்னா வருஷம், அந்த வருஷம் நடுராத்திரி இல்ல. ஏன்னா மணவாளன் வர தாமதம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அர்த்தம் இயேசு கிறிஸ்து எப்பதான் வருவாரு? நடுராத்திரில வருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே டேட் கொடுத்துட்டாரு. யாரு? வில்லியம் மில்லர். அப்படின்னா எது நடுராத்திரி இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிபி 1844 இல்ல. புரிஞ்சுங்களா? கிபி 1844 நடுராத்திரி இல்ல. எதுக்கு அப்புறம் தான் நடுராத்திரி? அந்த 10 கன்னிகள் எதிர்கொண்டு போனாங்களா? போனவங்க மணவாளன் வருவார்னா போனாங்க. ஆனா என்ன பண்ணல? மணவாளன் வரல, தாமதிச்சிட்டாரு. டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, சோறுக்குள்ள போயிட்டாங்க. அப்படி சோறுக்குள்ள இருக்கும்போது தான் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அப்படின்னா இது நடுராத்திரி இல்ல. கரெக்டா? அப்படின்னா நடுராத்திரி இதுக்கு முன்னாடியா இதுக்கு அப்புறமாவா? வெரி குட். ஆக்சுவல் நடுராத்திரி எதுன்னு பாத்தீங்கன்னா 1844க்கு அப்புறம் 1948க்கு உள்ள. புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா 1948ல அத்திமரம் துளிர் விடுறதுனா காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணிச்சு, துளிர் விட்டுச்சு. அப்படின்னா 1948க்கு முன்னாடி அவர் வந்தாதான் அத்திமரத்தை என்ன பண்ண முடியும்? துளிர் விட வைக்க முடியும். அப்ப 1948க்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. ஆனா 1844க்கு அப்புறமா தான் வந்தார். அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட வருஷம் தான் யார் வந்திருக்கிறது?
நடுராத்திரி இருக்கு. அந்த நடுராத்திரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த வருஷம். அப்படின்னா அந்த நடுராத்திரி என்ற வருஷத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தவர். இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர். எந்த வருடம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். அதுக்கு என்ன பண்ணும்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை போய் பார்க்கணும். இப்ப எந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை போய் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகை பத்தின சத்தியம் இருக்குமா இருக்காதா? இருக்கா? ஏன்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் தாங்க இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகை பத்தின சத்தியமே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்து மரிக்கணும்னு தானியேல் தீர்க்க புஸ்தகத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எப்படி, எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி கிட்ட 70 வார தீர்க்கதரிசனத்தை பத்தி சொன்னாரா? அந்த 70 வார தீர்க்கதரிசனம் எதை பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில பத்தி பேசியிருக்கோம். எப்படி? மேசியா என்ன பண்ணும்? மேசி என்ன பண்ண வரணும், வந்து 69 வாரம் செல்லும். கடைசி அந்த வாரம் பாதி சென்ற போது மேசியா என்ன பண்ணப்படுவார்? சங்கரிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா மரிச்சுவாரு. மரிச்சிட்ட பிற்பாடு தான் என்ன பண்ணுவாங்க? உன் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? விடுவிக்கப்படக்கூடிய சம்பவம் நடக்கும். அப்படின்னா தானியேல் தீர்க்க புஸ்தகத்துல தானியேல் கிட்ட யாருடைய வருகை பத்தி பேசப்படும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையை பத்தி பேசப்பட்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகை பத்தி ஏன் பேசலாம் பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? எங்களுடைய தேசம் இப்படி சிறைப்பட்டு போயிருக்குது ஆண்டவரே, இப்படி சிறைப்பட்டுக்கிற எங்க தேசம் எப்போ விடுதலை ஆகும்? யார் வந்து விடுதலை பண்ணுவா அப்படின்னு கேட்டா, மேசியா வந்து விடுதலை பண்ணுவார். மேசியா எப்போ வந்து விடுதலை பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுது 1ஆம் வருகையில மேசியா வருவாரு. வர்ற மேசியா விடுதலை பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அவர் மரிக்கிறதுக்காக வரணும். 1ஆம் வருகையில மேசியா வருவாரு. அப்படி வரக்கூடிய மேசியா உங்களுடைய ஜனங்களை விடுதலை பண்ண முடியாது. அவர் என்னதான் பண்ண முடியும்? மரிக்கதான் வருவார். ஏன்னா அந்த மரணத்துக்கு மூலம் உலக ஜனங்களுக்கு கிடைக்கும் போது விடுதலை கிடைக்கும் போது. ஆனா அதே மேசியா 2ஆம் வருகையில வரும்போது உங்களுடைய ஜனத்துக்கு என்ன கிடைச்சிடும்? விடுதலை கிடைச்சிச்சா? 1948 வருஷம் விடுதலை கிடைச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. இந்த விஷயத்தை தானியேலுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அப்படின்னா மேசியா வந்தாதாங்க உங்க ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னா, எப்போ வரப்போறான்றத யார்கிட்ட சொல்ல போறாரு? தானியேல் கிட்ட சொல்ல போறாரு. இப்ப தானியேல் கிட்ட சொல்லும் போது யாருடைய வருகை பத்தி பேச போறாரு பாத்தீங்கன்னா, மேசியாவுடைய 2ஆம் வருகை பத்தி இப்ப பேச போறாரு. வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன சொல்லிட்டார் பாத்தீங்கன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல். அப்படி அவங்களுடைய ஜனங்கள் யாரு? தானியேலோட ஜனங்கள் யாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மைக்கேல். யாருங்க? மைக்கேல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்படி எந்த வருகை பத்தி பேசுது? 2ஆம் வருகை பத்தி பேசுது. அக்காலத்திலே எழும்பான். அப்படின்னா இந்த வசனம் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பத்தி பேசுது. அப்படி 2ஆம் வருகை பத்தி பேசும்போது அவருக்கு என்ன பேர் சொல்லுதுன்னா, மிகாயேல். மிகாயேல்னா மிகா பிளஸ் ஏல் அப்படின்னு அர்த்தம். தேவனை போன்றவர். தேவனை போன்றவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகையில வந்து உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி. அவர் வந்துதா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணுவாரு? எடுப்பித்து கட்டுவார். தானியேல் டைம்ல சிறைப்பட்டு போன ஜனங்கள் எப்பதான் சுதந்திரமே வாங்குறாங்க? எப்பதான் சுதந்திரமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க? அடிமைகளா வந்து ஒரு கட்டத்தில் கிபி 7 ஒட்டு மொத்தமா அடிமைகளா போய் கடைசியில 1948 வருஷம் ஒரு தனி நாடா நிக்கிற அளவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா
தூக்கி நிக்க வச்சிருக்கிறார். அப்படின்னா இது யாரை பத்தி பேசப்பட்ட வசனம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை பத்தி பேசப்பட்ட வசனம். இப்போ வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:4 வசனம். 4 வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி. இந்த ஒரு தீர்க்கதரிசன வசனங்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பத்தி பேசப்பட்ட வசனம். இத பத்தி தானியேல் சொல்லும்போது தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தானியேல் என்ன பண்ண மாட்டேன், முதலாம் வருகை கூட சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஆனா இரண்டாம் வருகை பத்தின சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என்ன பண்ணிடுங்க, நீங்க சீல் பண்ணிடுங்க. ஏன் சீல் பண்ணோம்? ஏன் சீல் பண்ண சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டேனியல் உங்களுடைய காலப்பகுதியில் நடக்க போறது இல்லை. இது எப்ப நடக்க போறது? பின்னாடி நடக்க போற சம்பவம். அந்த பின்னாடி நடக்க போற சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யார் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். அப்ப யாருக்காகவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம்? நமக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அங்க டேனியல் சீல் பண்ணிட்டாரு, ஆனா இது இப்ப யாருக்கு ஓபன் பண்ண போறாரு? ஏன் ஓபன் ஆகுதாமா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:3 3 வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஏன்னா யாருக்காக வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியை போலவும் அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரம் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவாங்க, சதா காலங்கள் பிரகாசிக்க போற ஞானவான்கள் வர போறாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. டேனியல் அவங்களுக்கு அது ரிவீல் ஆகும். உனக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு என்ன ஆகாது, இது சீல் பண்ணுங்கன்ட்டார். அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேனியல் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்துல? டேனியல் ஞானத்துல டேனியல் யாரு? ஞானத்துல டேனியல் ரொம்ப ஹையா லோவா? அந்த டைம்ல இருக்கிற ஞானிகள்ல பிரதானி யாருன்னு பாத்தீங்கன்னா டேனியல். அவருக்கு சொல்றாரு, டேனியல் நீ ஞானிதான், உனக்கே சீல் பண்ணிட்டேன். ஆனா உனக்கு சீல் பண்ணப்பட்ட இந்த ஒரு தீர்க்க தரிசனம், ஞானவான்கள் வருவாங்க. யாருங்க அந்த ஞானவான்கள்? யாருங்க அந்த ஞானவான்கள்? நம்ம தான். யாரை காட்டிலும் ஏன்னா தானியேலுக்கே தெரியாத தீர்க்க தரிசனங்கள் யாருக்கு ஓப்பன் ஆகுது? நமக்கு ஓப்பன் ஆகுது. நமக்கு தேவன் ஓப்பன் பண்ணக்கூடிய மாபெரும் சத்தியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய காலப்பகுதியில் உட்காந்துட்டு வானத்தை பார்த்திருந்தா எப்படி இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும்? அதான் சொல்லிட்டார், வானத்தை பார்க்காதீங்க, எதை பாருங்க, அதிக உறுதியாக தீர்க்க வசனத்தை பாருங்க அப்படின்னு. இப்ப டேனியல் கேட்கிறாரு, அவருக்கு யூனிவர்சிட்டி வந்துச்சு. சரிங்க ஆண்டவரே, அது அவங்களுக்கு இருக்கட்டும், அட்லீஸ்ட் எனக்கு என்ன பண்ண கொஞ்சம் இதை காமின்னு சொன்னோன்னே இப்ப என்ன பண்ண, இவருக்கு ஆசையாயிடுச்சு. ஏன்னா இது இயேசு இரண்டாம் வருகை பத்தி மட்டும் இல்ல, யாருடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க, அவங்களுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுறது. அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, எப்ப எங்களுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க? இப்படி மேசியா வரணும், மிகாயில் வந்து விடுவிக்கப்பட போறான்னு சொல்லிட்டீங்க, எப்போ வந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்றத இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கேட்கிறாரு வாஞ்சியோட. அதுக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தானியேல் 12:5 வசனம். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். அப்படின்னா இப்ப தானியேல் பாக்குறாரு, பார்த்தா ஒரு ஆறு இருக்குது. ஆற்றுக்கு ஒரு கரையில ஒரு தூதனும் இன்னொரு கரையில ஒரு தூதன் என்ன பண்ண நின்று இருக்காங்க. அப்படி தொடர்ந்து வாசிங்க. 6 வசனம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? இந்த ஆச்சரியமான முடிவு வரதுக்கு எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னா, எதுல ஆச்சரியமான முடிவுக்கு வர்றது காலம் அப்படின்னா இன்னொரு விஷயத்த சொல்ல போறாரு. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கணும். இது நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அந்த சம்பவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு தூதன் பண்ற இன்னொரு தூதன் கிட்ட பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாசிங்க 12:7 7 வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன், சணல் வஸ்திரம் தரித்திருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். எவ்வளவு காலம் செல்லும் கேட்டா என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, புருஷன் தம்முடைய வலது கரத்தை தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலம் காலங்கள்
அரைக்காலம் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்கள் வல்லமை சிறிதத்தில் முடிவு பெறும் போதே இவங்க என்ன பண்ணோம், நிறைவேறும். அப்படின்னா எவ்வளவு காலம் செல்லுமாம்மா? காலங்கள் அரைக்காலம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது எந்த சப்ஜெக்ட்ல? அது எந்த சப்ஜெக்ட்ல? காலங்கள் அரைக்காலம். காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரைக்காலம்னா பாதி வருஷம். அப்படின்னா இதை கூட்டினா எவ்வளவு வருஷம் வரும்? 3.5 வருஷம்னா தீர்க்கதரிசன பிரகாரம் 1 வருஷத்துக்கு 30 நாள், 1 வருஷத்துக்கு 360 3.5 வருஷம் = 1260 நாள். 1260 நாள் = 1260. எங்க பிரதர் பார்த்தது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? யார் கரெக்டா சொல்றாங்க பார்க்கலாம். அந்த இதே ஒரு 1260 வருஷத்தை பத்தி பார்த்திருப்போம். ஒரு 5-6 கிளாஸ்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாங்க. அந்த ஸ்திரீ வயிற்று கர்ப்பமாக இருந்த அந்த ஸ்திரீ ஒரு பிள்ளை பிறகுற கண்டிஷன் இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா, பிறந்த உடனே என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வானத்தில் சிங்காசத்தை எடுத்துக்கிச்சு. அந்த சிங்காசனம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு வானம், அந்த சிங்காசனம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த குழந்தை இந்த ஸ்திரீயை எங்க அமிச்சிச்சு? வனாந்தத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஓடி போன காலப்போது எவ்வளோ வருஷம்? 3.5 வருஷம். 1260 நாள். 1260 நாள் = 1260 வருஷம். அப்படின்னு அந்த ஸ்திரீ யாரு? உண்மை சபை. உண்மை சபையை ஒடுக்கி காலப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கின காலப்பகுதி 1260 வருஷம். 1260 வருஷம் யார் ஒடுக்குனது? உண்மை சபையை யார் ஒடுக்குனதுங்க? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் பார்த்தோமா? அந்த அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்ல பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு. அப்படின்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கிற காலப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு 1260 வருஷம் என்ன பண்ணிருக்கு? அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாகி 1260 வருஷம் உண்மை சபை என்ன பண்ணிருக்கிறாங்க? துன்புறுத்தின காலப்பகுதி. இந்த காலப்பகுதி சொல்லிட்டு இதோட நிப்பாட்டல. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். தானியேல் 12:8 வசனம். 8 வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அப்படின்னா இதெல்லாம் கேட்கறது பாத்தீங்கன்னா, நான் இதை கேட்டும் அது என்ன பண்ணல பொருள தெரிஞ்ச டேனியலுக்கு அந்தி கிறிஸ்து அமைப்பு தான் இது. 1260 வருஷம் உண்மை தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சா தெரியல. ஆனா இது பொருள் என்ன பண்ணல, வரல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. என் ஆண்டவனே இவர்கள் முடிவு என்னவா இருக்குமோ அப்படின்னு கேட்டவனே அடுத்து மறுபடியும் சொல்றார். வாசிங்க 9 வசனம். 9 வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். என்ன சொல்லிட்டாரு? டேனியல் நீங்க என்ன பண்ணலாம், போலாம். இது யாருக்காக சீல் பண்ணப்பட்டது? முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்குது. இப்ப முத்திரிக்கப்பட்ட இந்த ஒரு புஸ்தகத்தை இன்னைக்கு கடைசி காலத்தில் ஞானவான்களா இருக்கிற நமக்கு சீல் பண்ண புஸ்தகம் என்ன ஆக போகுது? இப்போ ஓபன் ஆக போகுது. யார் ஓபன் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, யாருக்காக ஓபன் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்காக ஓபன் பண்ண போறார். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:10 வசனம். 10 வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார். யார் மட்டும் தான் உணர்ந்துக்குவாங்க? இப்ப நம்ம ஞானவான்களா? ஆமாவா இல்லையா? உண்மையிலே சொல்றோம். இன்னைக்கு உட்காந்துருக்க எல்லாருமே நம்ம ஞானவான்கள். இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓபன் பண்ணி காமிக்க போறார். அப்படின்னா ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் 1948க்கு முன்னாடி வந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1844க்கு அப்புறம் வந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். எந்த வருஷம் ஆண்டவரே வந்துட்டான்னு கேட்டா, இப்போ ஒரு காலக்கணக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசன வாசனை இப்போ எந்த காலக்கணத்துல ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிப்பாரு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து தேவன் நமக்கு ஓபன் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அந்த வருஷங்களை நம்ம கால்குலேட் பண்ணா கண்டுபிடிக்கலாம். முதலாவது தானியேல் 12:11 வசனம். 11 வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். நல்லா கவனிங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு
பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 நாள் செல்லும். அப்படின்னா 1290 நாள் செல்லும்னா 1290 நாள் இஸ் ஈக்குவல் டு 1290 வருஷம். அப்படின்னா இது எப்ப ஆரம்பிக்குதாமா? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலம். பாழாக்கும் அருவருப்பு யார் ஸ்தாபிச்சது? எப்ப ஸ்தாபிச்சாங்க? அந்தி கிறிஸ்து பாடத்தில் கேட்டு தெரிஞ்சிருக்கும். பாழாக்கும் அருவருப்பு அன்றாட பலி நீக்கப்பட்ட அர்த்தம் டெய்லி சாக்ரிஃபைஸ், அனுதின சாக்ரிஃபைஸை நீக்கிட்டு பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம். எப்போ இதை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா கிபி 530 வருஷம் 39 வருஷம் ஜஸ்டினியன் அப்படின்னு கூடிய ராஜா வந்து போப்புக்கு என்ன அதிகாரம் கொடுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை மத ஆளுநர் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை யாரு கொடுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா போப்பு கொடுத்தார். எந்த வருஷம்? ஜஸ்டினியன் ராஜா வந்து, ரோமன் ராஜா வந்து கிபி 530 வருஷம் போப்புக்கு என்ன பட்டம் கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா புனித தலைமை மத ஆளுநர் கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா போப்பு கொடுத்துட்டாரு. இப்பதான் ஆரம்பிக்குது எதெல்லாம் உண்மையான சத்தியமோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு பாழாக்கும் அருவருப்பை எங்க கொண்டு வச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில பாழாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 539 வருஷம். இந்த வருஷத்திலிருந்து எவ்வளவு வருஷம் செல்லும்? ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா அருவருப்பான விஷயத்தை பண்ணுது. இந்த பாழாக்கும் அருவருப்பை தூக்கி வீசத்துக்கு யார் வரணும்? உண்மையான கிறிஸ்து வரணும். கரெக்டா? அந்தி கிறிஸ்து ஏற்படுத்தின அருவருப்பான விஷயத்தை தூக்கி வீசத்துக்கு யார் வரணும்? உண்மையான கிறிஸ்து வரணும். ஆனா இங்க சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் முதல் இங்க ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் செல்லும்? 1290 நாள் செல்லும். அப்படின்னா கிபி 539 வருஷத்திலிருந்து 1290 வருஷம் போட்டா எந்த வருஷம் வரும்? கிபி 531 பிளஸ் 1290 வருஷம் போட்டா எந்த வருஷம் வரும்? போட்டு சொல்லுங்க. வெரி குட். 1829 வருஷம். பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டு காலம் முதல் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட முதல் 1290 நாள் செல்லும். அப்படின்னா இந்த வருஷம் எங்க வந்து நிக்குது? 1829. இந்த 1829 வருஷம் தான் வில்லியம் மில்லர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவார்னு சொன்னாரு. ஆனா ஐரோப்பா முழுவதும் பரப்பப்பட்ட இந்த ஒரு உபதேசம் ஒரு கட்டத்துல இவருடைய எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கரெக்டா? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க? புத்தி உள்ள கன்னிகைகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 539 வருஷத்திலிருந்து 1290 வருஷம் கழிச்சு பார்த்தா 1829 வருஷம் வருது. அந்த டைம்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இயேசு வந்துருவாருன்னு. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம். அதான் செல்லும். ஆனா சொல்லிட்டாரு இப்போ வரமாட்டாரு கிரைஸ்ட். ஆனா அந்த எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றார். பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். 1335 நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். ஆனா இந்த பாக்கியவான்ற வார்த்தைய 1260 நாளுக்கு சொல்லியிருக்க மாட்டாரு, 1290 நாள் சொல்லிக்க மாட்டாரு. 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் எப்படிப்பட்ட பாத்தீங்கன்னா பாக்கியவான். ஏன்னா எங்க ஆரம்பிக்குது இந்த நாள்? 1335 வருஷம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சேம் பிளேஸ். எங்க பாத்தீங்கன்னா பாழாக்கும் அருவருப்பு. பாழாக்கும் அருவருப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு? பாழாக்கும் அருவருப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு? கிபி 539 வருஷம். காத்திருக்க வேண்டிய நாட்கள் எவ்வளவு வருஷம்? 1335. அப்படின்னா
காத்திருந்து சேருகிறவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவன். ஏன்னா 539 பிளஸ் 1355 வருஷம் கூட்டினா எந்த வருஷம் வருதோ அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. 1874 வருஷம் யார் வந்துட்டார்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இயேசு 1874க்கு பிறகு இருக்கக்கூடிய மனுஷர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அதான் சொன்னார். ஃபர்ஸ்ட் பாழாக்கும் மறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. 1260 நாள் செல்லும், 1290 நாள் செல்லும், ஏமாற்றம் வரும். பட் 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் எப்படிப்பட்ட பாத்தீங்கன்னா பாக்கியவான். ஏன்னா அப்ப யார் வந்துட்டு பார், யார் வந்துட்டு பாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்துட்டு பார். நம்முடைய ஆண்டவராக இயேசு எந்த வருஷம் வந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 கேட்கல 24 1874 வருஷம் யார் வந்துட்டது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காதும் பார்த்து கொண்டிருக்கிற கண்ணும் உண்மையிலே பாக்கியம் உள்ளது, உண்மையிலே பாக்கியம் உள்ளது. ஏன்னா வானத்தை பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வசனத்தை பார்த்து யார் வந்துட்டு கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வந்திருத்தல். 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார். வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரு கேட்கல. 1874 வந்துட்டாரு. இப்போ என்ன வருஷம்? வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? ஆனால் வந்தது தெரிஞ்சிச்சா? வந்தது தெரிஞ்சிச்சா? அதான் ஃபர்ஸ்டே பார்த்தோம். அவர் வருவது யாருக்கும் தெரியாது. இப்போ யாருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. பின்னாடி யாருக்கு தெரிய போகுது? ஒட்டு மொத்த உலக ஜனங்களுக்கு தெரிய போகுது. அப்படின்னா 1874 இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் 1874 இயேசு கிறிஸ்து 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1874 வந்த இயேசு கிறிஸ்து 1878 வருஷத்துல முதல் இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்துல பெட்டாட்டிக்வான்னு கூடிய முதல் ஒரு இடத்த சொந்த காசு கொடுத்து வாங்குறாங்க. 1878 வருஷம் பெட்டாட்டிக்வா நம்பிக்கையின் வாசல எப்போ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1878. அடுத்தடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேச சுதந்திரம் வாங்கிறதுக்கான ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போயிருக்கோம். 1948 வருஷம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்காரு. ஏன்னா எப்போ வந்துட்டார்? 1874 வந்துட்டார். வந்தது யாருக்குன்னு தெரிஞ்சா? அப்படின்னா இந்த 1874 3 ஸ்டேஜில் எத்தனாவது ஸ்டேஜ்? 3 ஸ்டேஜில் எத்தனாவது ஸ்டேஜ்? 1874 என்ன பண்ணிட்டார் அவரு? வந்துட்டார் இல்லையா? அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜில் எத்தனாவது ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் பரோஷி அப்படின்னா வந்து இருத்தல். அப்படின்னா யாருக்குமே தெரியாம என்ன பண்ணிட்டார்? வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா 1875 இயேசு கிறிஸ்து வந்துட்டு யாருக்குமே தெரியாததுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிட்டார். இன்னி வரைக்கும் நம்ம உட்காந்து எதிர்பார்த்துனுக்குறோம். வானத்தை பார்த்து எப்போ வருவார்னு எதிர்பார்த்துக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்து யாருக்குமே தெரியாததுக்கு முன்னாடி அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். என்ன வேலை ஆரம்பிச்சிருக்கிறார்? இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? 2026 எந்த ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். கரெக்டா? இப்போதான் நமக்கே தெரிஞ்சிருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து அவர் எப்பயோ வேலையை ஆரம்பிச்சிட்டார். என்ன வேலை ஆரம்பிச்சிருக்கிறார்? வந்து யாருக்குமே தெரியாத ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வேலை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் 1ஆம் வருகையில் வரும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு திரும்பி வந்து உங்களை என்ன பண்ணிக்கிறேன்? ஏன் கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்னா பெரோஷியா அப்படின்ற ஸ்டேஜ்ல யாருக்கும் தெரியாம வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து வந்து 1ஆம் வருகையில் வந்து சத்தியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா யாரெல்லாம் சத்தியத்துக்காக எக்ஸ்ட்ரீமா வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே
1874 பிற்பாடு என்ன பண்ற பாத்தீங்கன்னா உயிர் தெழுப்பிட்டு இருக்கிறார். அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர் தெழுதல். கிறிஸ்துக்காக மரித்த 6 கால சபையில வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களை யார் கூட உயிர் எழுப்பிட்டு இருக்கிறார்? யார் உயிர் எழுப்பி இருக்கிறது? இயேசு எப்போ உயிர் எழுப்ப ஆரம்பிச்சார் பார்த்தீங்கன்னா 1874 வந்து அவர் எல்லாரையும் யாரெல்லாம் மரிச்சிருக்கிறாங்களோ அவருக்காக வாழ்ந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? உயிர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். தெரியுதா நமக்கு? இது தெரியாதுன்னு நடத்திட்டார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இப்போ இன்னொரு கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 1871 வந்துட்டாருன்னா அவருடைய ராஜ்யம் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அவருடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி எப்ப ஸ்டார்ட் பண்றார்? எப்ப வந்தாரோ அப்பவே ஒரு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1874 இயேசுக்கு வந்துட்டார். 1874 அவர் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அவர் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் பண்ற வேலை அவருடைய பரிசுத்தவான்கள் ராஜாக்கள் அவர் கூட இருக்க போறாங்க ராஜாக்கள் அவங்களை உயிர் தெழுப்பக்கூடிய வேலையை யார் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதான் வசனம் தெளிவா சொல்லும். முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவன் பாக்கியன். ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இந்த பூமியிலே கிறிஸ்துக்கு அப்புறமா முதல்ல உயிர் தேர்ந்து போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்காக வாழ்ந்து மரிச்ச பரிசுத்தவான்கள். அப்படின்னா எப்போ? இப்போ அவருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான் கூட்டி சேர்க்கிற வேலை தான் நடந்துருக்குது. எப்போ ஆரம்பிச்சார்? 1870 வந்து அவர் கூட சேர்த்துட்டு இருக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கூட கூட்டி சேர்க்கிறார் இல்லையா? 140,000 பேரோட செலக்ஷன் மரிச்ச பரிசுத்தவான் ஆல்ரெடி சேர்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ யாரை சேர்த்துட்டு இருக்கிறாரு? யாரை சேர்க்க ரெடியா இருக்கிறாரு? ஆல்ரெடி மரிச்ச பரிசுத்தவான் போய் சேர்ந்து இருக்கிறாங்க கிறிஸ்துவோட கூட உயிர் திருப்பிட்டார். இப்போ யாருக்காக வெயிட்டிங்? நமக்காக வெயிட்டிங். நம்ம மரிச்சா இப்போ இமை போவதில் யார் கூட போய் சேரலாம்? கிறிஸ்துவோடு கூட போய் சேரலாம். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 140,000 என்கிற சபையை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? கட்ட ஆரம்பிச்சிட்டார். கரெக்டா? கட்ட ஆரம்பிச்சார். இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்றத பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் ஆலயம் கட்டினார். யாருங்க? சாலமோன் ராஜா கட்டினாரா? சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினது அது அப்படியே நம்முடைய ஆண்டவராகிய சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கட்டுற ஆலயத்துக்கு அப்படியே நிழல் இருக்கு. அப்படின்னா சாலமோன் எப்ப ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாரோ அதே காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற சாலமோன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ராஜா ஆலயத்தை சரீரமாகி ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அங்க ராஜா சாலமோன் ராஜா எப்ப ராஜ்ய பாரத்துக்கு வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். எப்போ அவர் ராஜாவாயிட்டு எத்தனாவது வருஷத்துல ஆலயம் கட்டுறார்? மறுபடியும் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான சாலமோன் இஸ்ரேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதம் 2ஆம் மாதத்துல என்ன பண்ணாரு? ஆலயத்தை கட்ட. இப்ப என்னுடைய கேள்வி, சாலமோன் ராஜா எப்போ ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டார்? எந்த வருஷம்? அவர் ராஜ்யபாரம் வந்து எத்தனாவது வருஷத்துல ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டார்? 4ஆவது வருஷம். எப்போ ராஜ்யபாரம் வந்து ராஜாவை உக்காந்து 4ஆவது வருஷம் எதை கட்ட ஆரம்பிச்சாரு? ஆலயத்தை கட்ட. கரெக்டா? சாலமோன் ராஜா வந்து 4ஆவது வருஷத்தை ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சார். 2ஆம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற சாலமோன் ராஜாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்து 1874 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் உயிர் தேர்தல் பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் சரீரமாகிய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சார். அந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டக்கூடிய விஷயம்தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற
சர்வ சங்கமாகிய சபை. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அப்படின்னா சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியான அவரோட கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 நிற்க. அப்படின்னா அந்த 144,000 செலக்ஷன் முதலாம் முறையில் ஆரம்பிச்சாரு. ஆனா உயிர்த்தெழுதல் எப்ப ஆரம்பிக்கிறார் பாத்தீங்கன்னா 1878ல ஆரம்பிக்கிறார். எப்ப வந்தார் அவரு? 874 வந்தாரு. வந்தவர் 878ல முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நாங்க சாலமோன் ராஜா 4 வருஷம் பிற்பாடு ஆலயத்தை கட்டின மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு சரீரமாகி ஆலயத்தை என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுப்புறார். இவங்களுக்கு தான் என்ன பேர் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக ஏன் வந்தவன மீட்டெடுக்கிறார் பாத்தீங்கன்னா கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகள் இவர்களே. அவருடைய உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து முதலாம் முறையில் வந்து சத்தியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சாங்களோ 1874க்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் மரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து பண்ண பார்த்தீங்கன்னா உயிர் தெழுப்பு கூடி காலப்போகுது. அப்படின்னா இப்போ யாரை எழுப்ப ஆரம்பிச்சிட்டார்? கிரைஸ்ட் யாரை எழுப்ப ஆரம்பிச்சிட்டார்? சபையை, அவருடைய சரீரமாகிய சபையை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா சபை 2 பகுதியா இருக்கு. ஒன்று மரித்த சபை, மரித்த பரிசுத்தவான்கள். மீதி பேர் உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். கரெக்டா? லட்சத்து நம்ம சபையில ஆல்ரெடி மரிச்சவங்க இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க. உயிரோடு இருக்கிறது யாரு? நம்ம. இன்னும் அந்த லேக் அண்ட் 40 என்ன பண்ண முடியல. உயிரோடு இருக்கிற நம்ம இருக்கிறோம். ஆனா ஆல்ரெடி மரிச்சவங்க 6 காலம் முன்னாடி மரிச்சவங்க எல்லாருமே யாரு கூட போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க? கிறிஸ்துவோட கூட போட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி 2 விதமான குரூப் இருக்கு. ஆல்ரெடி மரிச்சவங்களும் கிறிஸ்து எடுத்து பண்ணிக்கிறாரு, உயிரோடு இருக்கிறவங்களும் அந்த ஒரு மரிச்ச கண்டிஷன் கொண்டு வந்து உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிரைஸ்ட் பண்ணுகிறாரு. இதை புரி வைக்கிறதுக்காக எந்த வசனம் வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அப்படின்னா இங்க நம்ம பார்த்தோம் ஆரவாரம்னா ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தம். அது 1874க்கு அப்புறமா இன்னைக்கு கிடைக்கிற சத்தியம்லாம் யார் கொடுத்துனுக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதான் சொல்ல தேவ எக்காலத்தில் வானத்தில் இறங்கி வருவார்னு வார்த்தை இருக்கு இல்லையா? வருவார்ன்ற வார்த்தை கமிங் இங்கிலீஷ்ல. அந்த கமிங்ன்ற வார்த்தைக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கிரீக்ல பரோஷியா. பரோஷினா வந்திருத்தல். வந்து இருத்தல் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 1870 வந்துட்டாரு. அதாவது வானத்தில் இறங்கி வருவார் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டாரு. வந்து அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா எப்ப எந்திரிச்சுக்கிறாங்க? எல்லாருமே எந்த ஸ்டேஜ்ல எந்திரிச்சுக்கிறாங்க? அதான் மரித்து இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்ப எழுப்புறார் கிரைஸ்ட்? எந்த ஸ்டேஜ்? 3 ஸ்டேஜ்ல எத்தனாவது ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படின்னா என்ன ஸ்டேஜ் அது? பரோஷியா ஸ்டேஜ். பரோஷியா ஸ்டேஜ்ல மரிச்சிருக்கிற பரிசுத்தவான்கள் எழுப்புறார். அவனை யாரெல்லாம் மரிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன், அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுல், 12 அப்போஸ்தலர்கள், ஆதி காலத்துல கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சி யாரெல்லாம் மரிச்சாங்களோ எல்லாருமே உயிர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சபையில, கிறிஸ்துவோட சபையில மரித்த பரிசுத்தவான்கள் ஒரு குரூப் போக ஆரம்பிச்சிச்சு. அவங்களை எப்ப எழுப்புறாரு இயேசு கிறிஸ்து? பரோஷியா ஸ்டேஜ்ல எழுப்பிட்டாரு. இப்போ மீதி இருக்கிறது யாருதான்? உயிரோடு. இப்ப யார் அவங்க? நம்ம. அப்படின்னா மரிச்ச பரிசுத்தவான்களை அவர் வந்து முதலாம் உயிர்த்ததில் என்ன பண்ண எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். ஆனா சபை முடிஞ்சா? இல்ல, இன்னும் உயிரோடு நம்ம இருக்கிறோம். நம்முடைய கதி என்ன அப்படின்னு கேட்டா இப்ப அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17 வசனம். 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். யாருங்க இப்ப வந்துட்டாரா? யார்கிட்ட வந்துட்டாருங்க? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாருங்க? முதலாவது உயிர்த்து எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். யாருங்க அந்த பின்பு உயிரோடு இருக்கிறது? நம்ம. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசனத்தை தான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆகாயத்தில் அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்படின்னா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், அப்படின்னா இது யாரை பத்தி பேசப்பட்ட வசனம்? நம்மளை பத்தி பேசப்படணும். அப்படி நம்மளை பத்தி பேசப்படுதுன்னா நம்ம இப்ப உயிரோடு இருக்கணும். இப்ப எந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு? இப்ப எந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு. இப்போ எந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். ஏன்னா செகண்ட் ஸ்டேஜில் யார் இருக்கிறது? நம்ம இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது எபிஃபானியா ஸ்டேஜ். எபிஃபானியா ஸ்டேஜ்னு அது யாருக்கு மட்டும் தெரியும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றத யாருக்கு மட்டும் தெரியும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மரித்த பரிசுத்தவான்கள் என்ன வாங்கிட்டாங்க? என்ன வாங்கிட்டாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க கிறிஸ்துவோட கூட. இப்ப அதே ஆசீர்வாதத்துக்கு நம்மளும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத நமக்கு சுட்டி காமிக்கிறது ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்கு? ஓபன் பண்ணிருக்கு. வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:8 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்படிங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது முதல் நீதியின் கிரீடம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாள் என்ன பண்ணுவாரு? எனக்கு தருவார்னார் இல்லையா? எப்ப தந்தார்? 1878 குத்துட்டாரா? பரோஷிய ஸ்டேஜில் அவர் வாங்கிட்டாரா பரோஷிய ஸ்டேஜில். இப்போ அடுத்து சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும். யாரு? அப்போ உயிரோடு இருக்கிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். யாருக்கும் கொடுப்பாராமா? ஆல்ரெடி மரித்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இல்ல, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பெற்றுக்கொள்ள போறாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பிரசன்னமாகுதலை விரும்ப. அவருடைய பிரசன்னமாகுதல் வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தையினுடைய கிரீக் வருதான்னு பாத்தீங்கன்னா எபிஃபானியா. எபிஃபானியான்னு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ். பிரைட்னஸ்னா எத்தனாவது ஸ்டேஜ்? எத்தனாவது ஸ்டேஜ்? 2வது ஸ்டேஜ். இது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அவருடைய பிள்ளைகள் மட்டும் தான். நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கா? நமக்கு மட்டும் தெரியுதா? அப்படின்னா ஆக்சுவலா இப்போ அந்த ஜாமங்கள் கணக்கு பாட்டு பார்க்கலாம். ஜாமங்கள்ல இதுல எது பரோஷியா, எது எபிஃபனியா, எது அப்போகலிப்சிஸ்? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. அப்பனா எந்த டைம்? மிட் நைட் 12 தானே அவர் வரனாரு. இது எந்த வருஷம்? இந்த மிட் நைட் 12 எந்த வருஷம்? இந்த வருஷம் தான் வரனார் இல்லையா? மிட் நைட்ல வரனார் இல்லையா? அது எந்த வருஷம் கேட்கிறேன்? 1874. அப்படி இது என்ன ஸ்டேஜ்? இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரோஷியா ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 12ல இருந்து 3 எபிஃபானியா ஸ்டேஜ். 3ல இருந்து 6 ஆக்சுவலா 12ல இருந்து 3 வரைக்கும் பரோஷியா ஸ்டேஜ். 3ல இருந்து 6 வரைக்கும் எபிஃபானியா ஸ்டேஜ். 6க்கு அப்புறம் போச்சனா எது தெரிஞ்சிடும்? சூரியன் உதிச்சது மற்ற உலக ஜனங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? இங்க இருக்கிறோம். அப்படின்னா 3ல இருந்து 6க்குள்ள இருக்கிறோம். விடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா இப்போ சூரியனுடைய வெளிச்சம் ஆல்ரெடி 1874 வந்துட்டாரு. 152 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ சத்திய வெளிச்சம் தெரியுதா? அதிகப்படியான சத்திய வெளிச்சம் தெரியுதுன்னா ஊக்கமளிக்கூடிய சத்தியம் கொடுத்துனுக்கிறதே யார் தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 1874 வருஷம் யார் வந்துட்டார்னு பார்த்தீங்கன்னா ராஜா வந்துட்டார்னா என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 1874க்கு அப்புறமா இந்த உலகத்துல ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ராஜா. கரெக்டா? 1874க்கு அப்புறமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ராஜா. இந்த உலகத்துல வேற யாருன்னா ராஜான்னு இருந்தா அந்த ராஜாக்களை யார் வெட்டுவாராமா? ஆண்டவராகிய இயேசு. வசனம் வாசிங்கள். 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 110ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். வலது பாரிசத்தில் ஆண்டவர் யாருங்க? அவரு யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உமது வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாள். எந்த நாள்? 1000 ஆண்டு அரசாட்சி எப்ப ஆரம்பிச்சிச்சு?
1870 ஆரம்பிச்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ராஜ்யத்துல அவர் ராஜா வந்துட்டார்னா, இதுக்கப்புறம் கிறிஸ்துடைய அரசாட்சி வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் யார் இருக்கக்கூடாது? யார் இருக்கக்கூடாது? ராஜாவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த பூமியில யாரெல்லாம் அந்த டைம்ல ராஜா இருந்தாங்களோ எல்லாரும் வெட்டார். இவரு யாருங்க? இவரு யாருங்க? இவரு சதாம் ஹுசேன். இவருங்க யாரு? இவரு பின் லேடன். இவருங்க யாருங்க? இவரு கடாஃபி. இவங்க எல்லாம் ராஜான் தலைவர்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லா ராஜாக்களையும் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வெட்டிட்டார். ஏன்? உண்மையான ராஜா வரும்போது இவங்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கு இருக்கிறாங்களா ராஜாக்கள்? யாருன்னா ராஜான்னு யாருன்னா இருக்கிறாங்களா? இன்னைக்கு பேர் சொல்லல, பேர் ராஜான்னு பேர் சொல்ல. இன்னைக்கு நாங்க தாங்க கிங் அப்படின்னு யாராவது ராஜாக்கள் இருக்கிறாங்களா? அந்த ராஜாக்கள் ஆட்சியே அழிஞ்சு போச்சு. ஏன்? யார் அழிச்சது? நிஜமான ராஜா வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இதெல்லாம் அடையாளம். வசனம் வாசிக்கலாம். 97 சங்கீதம் 5ஆம் வசனம். 97 சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்ப ராஜாக்களை வெட்டினாரு. அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினால் என்ன ஆச்சு? அப்படின்னு அர்த்தம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வந்திருத்ததில்ல, இந்த உலகம் என்ன மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்துக்குள்ள போப்பதான் நம்ம வசனம் பார்த்தோம். அவருடைய வருகையில் டைம்ல எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? மிகுந்த உபத்திரம் இருக்கும். அந்த உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்திலே உலக போர், முதலாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1914 வருஷம். அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? ராஜா வரல. ராஜா வந்தாரு. வந்த ராஜா மிகப்பெரிய சம்பவத்தை பண்றாரு. முதலாம் உலக போர் முடிஞ்சா இல்ல, அடுத்து என்ன வந்துச்சு? 2ஆம் உலக போர் வந்துச்சு. இதெல்லாம் யார் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மிகப்பெரிய அதிகாரத்தை யார் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவர்தான் இந்த சர்வத்துக்கும் ராஜா அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சுக்கிறார். இன்னொரு விதத்தில் நிரூபிச்சு காமிச்சாரு. ஏன்னா வந்து முதலாம் யுத்தத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா விழுந்து போன தாவீது கூடாரத்தை எடுப்பித்து கட்டக்கூடிய ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சார். வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டது யாருதான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்படி இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்து வந்துட்டு இருக்குன்னா இது எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்றாரு. ஏன் பண்றாருன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பை என்ன பண்ண டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ண. ஏன்? இது யாருடைய ராஜ்யம்? சாத்தானுடைய அரசாட்சி கீழே இருந்துச்சு உள்ளாலு. இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? ஆண்டவருக்குள்ள வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ற பாத்தீங்கன்னா சாத்தான் கீழே கூடிய எல்லா அமைப்புகளையும் என்ன பண்ணோம்? டெஸ்ட்ராய் பண்ணணும், கிளீன் பண்ணணும். அதாவது உதாரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய பில்டிங் இருக்குன்னா அந்த பழைய பில்டிங் இடத்துல புது பில்டிங் கட்டணும்னா என்ன பண்ணோம்? அந்த பழைய பில்டிங்கை ஃபுல் அடிச்சு வாஷ் அவுட் பண்ணி டெமாலிஷ் பண்ணி அதை கிளீன் பண்ணிட்டு புது செட்டப் கொண்டு வரணும். இப்போ இயேசுக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க? அந்த பழைய கவர்மெண்ட் செட்டப்பை, பழைய அமைப்பை சுக்கு நூறாக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்படின்னா அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அது என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம். பூதங்கள்னா பூதங்கள் இல்ல, பூமிக்குரிய இந்த ஒரு அமைப்புகள் என்னென்ன? அரசியல், மதம், பொருளாதாரம். இன்னைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய அழிவு இருக்கா இல்லையா? மிகப்பெரிய சேதாரம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இந்த உலகத்துல யுத்தங்கள், கொலை நோய்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல், மதம், அமைப்பு எல்லாத்தையுமே டோட்டலா
யார் வாஷ் அவுட் பண்ணிருக்கார், கிளீன் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி பண்றதுனால இந்த உலகத்துல மிகுந்த உபத்திரம் போயிட்டு இருக்கா? ஃபீல் பண்றோமா? சண்டை நடக்குதா? ஏன் நடந்துட்டு இருக்குது? ஏன்னா புதிய கவர்மெண்ட்டை யார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிருக்கிறார். பழைய கவர்மெண்ட்னுடைய உள்ள இருக்கிற எல்லா விதமான அழுக்குகளை தூக்கி கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்முடைய ஆண்டவராக இயேசு பண்ணிருக்காரு. வசனம் வாசிக்கலாம். 13 ஏசாயா 13 9 வசனம். ஏசாயா 13 இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லுது பாருங்க. அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் எப்படி வந்திருக்காமா? கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வந்திருக்குதாமா. ஏன்னா சாதாரண மோசமான விஷயம் இந்த பூமியில் நடக்கல. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு காலப்பகுதி மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்குது. அதே ஆமோஸ் 5 18 வரைக்கும் வாசிங்க. ஆமோஸ் 5 வசனங்கள் 18 முதல் 20 முடிய. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமா எப்படி இருக்குமாமா? இது அந்தகாரமா இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடிப்பது போலவும் இருக்கும். எப்படி இருக்குமாமா? ஆக்சுவலா இப்ப இருக்கிற சாத்தானுடைய கவர்மெண்ட்ல இருந்து இப்ப இயேசு கிறிஸ்து மாத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா? இந்த சாத்தானுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சிங்கத்துக்கு தப்பினவன் என்ன பண்றாரு? கரடி கிட்ட மாட்டேன். எது சிங்கம்? எது சிங்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்துச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி. அதுக்கு தப்பிச்சு வந்தா யார்கிட்ட மாட்டிக்கினாங்க? கரடி கிட்ட மாட்டிக்கினாங்க. கம்யூனிசம் அந்த மாதிரி. அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரது எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெமோக்ரஸி, ஜனநாயக ஆட்சி. இங்க வந்து பாடம் இதுதானே நிம்மதியா இருக்குன்னு கேட்டா நிம்மதியா இருக்கா? இன்னும் 2 மாசம் தெரியும். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பும் சரி, மத அமைப்பும் சரி, அதே பொருளாதாரத்தை அமைப்பும் சரி, எல்லாமே இன்னைக்கு சுக்கு நூறு ஆக்கிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணிட்டு இருக்கிறார். பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? மதத்துல பிரச்சனை இருக்கா? அதே நேரத்துல அரசியல், பொருளாதாரம், சமுதாயம் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிருக்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20 வசனம். வெளிப்படுத்தல் 20 வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. எதுல உட்காந்துருக்காரம்மா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நான் பெரிய வெள்ளை சிங்காசனம் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம்னா பண்ணிச்சாமா? அப்படின்னா பூமினா எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற அமைப்புகள், வானம்னா சாத்தானுடைய அரசாட்சி. இது எல்லாருமே அவர் முன்னாடி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அகன்று போயிடுச்சு. அவர் எந்த சிங்காசனம் உட்காந்துருக்கிறாரு? வெள்ளை சிங்காசனம். ஏன் வெள்ளை சிங்காசனம்? ஏன்னா அது நீதியான அரசாட்சி. ஒயிட் எதை அடையாளப்படுத்து? நீதியை அடையாளப்படுத்துது. நீதியான அரசாட்சி முன்னாடி சாத்தானுடைய எல்லா அரசாட்சியுமே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சுக்குநூறா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைச்சிட்டுக்கார். இது என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம்? நம்ம எபிஃபானியா ஸ்டேஜ். இப்போ யாருக்கு மட்டும் தெரியுற மாதிரி இருக்குது? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு இப்போ எபிஃபானியா ஸ்டேஜில் 2 வேலையை பண்ணிருக்கிறார். 2 வேலையை பண்ணிருக்காரு. ஒன்று உலகத்துக்கு ஒரு வேலை பண்ணுறாரு, இன்னொன்று அவருடைய பிள்ளைகளுக்கு சில வேலையை பண்ணிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த எபிஃபானியா ஸ்டேஜில் 2 பேருக்கு வேலை பண்றாருமா. ஒன்று உலகத்துக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுகிறார், இன்னொன்று அவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாமே என்ன பண்ற? யார் எதுக்கு பண்ணியிருந்தாருங்க? உலகத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அழிவின் வேலையை பண்ணிருக்கிறாரு. இப்போ எபிஃபானியா ஸ்டேஜில் யாரும் இருக்கிறாங்க? யாரும் இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இருக்கிறோம். நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம பதில் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 37 12 13. யோபு 37 வசனங்கள் 12 மற்றும் 13. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின் படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை ஆண்டவராக இயேசு பூமிக்கு வந்து என்ன பண்ற பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு தண்டனையா இருக்குது, இன்னொன்னு எப்படி இருக்காமா? கிருபையா இருக்குமா? யாருக்கு தண்டனை, யாருக்கு கிருபை? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலையில யாருக்கு தண்டனையா இருக்கு, யாருக்கு கிருபையா இருக்கு? எபிஃபானியா ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்கிறது உலக ஜனங்கள் தண்டனையா இருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு
கிருபையா இருக்கு. இப்ப நமக்கு கிருபை, அவங்களுக்கு தண்டனை. நமக்கு என்ன பிரதர் கிருபையா பண்ணுகிறாரு? நமக்கு ஏதோ வேலை பண்ணுகிறார். சும்மாலாம் இங்க வந்து உட்கார வைக்கலைங்க. நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு பின்னாடி யார் ஒர்க் பண்ணுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பண்றாரு? நம்ம கிட்ட வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3:2 மல்கியா 3:2 ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். என்ன பண்றாராமா? என்ன வேலை பண்ணிருக்காரமா? புடமிடக்கூடிய வேலையை பண்றாராமா. வண்ணாருடைய சவுக்கார் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரமா. வண்ணாருடைய சவுக்கார் என்ன? புடமிடுற வேலை என்ன? எதை புடமிட்டு இருக்கிறார்? எதை வண்ணார் மாதிரி சவுக்கார் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார்? வண்ணாருடைய சவுக்கார் என்ன அர்த்தம்? வண்ணாருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அழுக்கா இருக்கிற துணி என்ன பண்ணும்? அடிச்சு துவைக்கணும். கரெக்டா? அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு சோப்பு இருக்கும். இது என்ன பண்ணணும்? நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில போட்டு நல்லா அடிச்சு வெளுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யாரை பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட ஏதாச்சும் அழுக்குகள் இருந்துச்சுன்னா சத்திய வசனம் பண்ணக்கூடிய ஒரு தண்ணியை என்ன பண்ண கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணுறாரு. இப்போ நம்மளை என்ன பண்ணுறா தெரியுங்களா? நிறைய கொட்டி கிடக்கு, அசுத்தமான சத்தியம், தவறான உபதேசம் கொட்டி கிடக்கு. இப்போ என்ன வேலை பண்ணிருக்காரு? வாரம் வாரம் அடித்து துவைக்கிறார். இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, க்ளீன் ஆகணும். கரெக்டாக இல்லைங்களா? க்ளீன் ஆகணும். அப்படின்னா நம்மளை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் இல்லை, எதையும் சுத்திகரிக்கிறாராமா. வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடவிடுவார். எதை சுத்திகரிக்கிறார்? ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து எதை புடமிடுறாரு? வெள்ளியை புடமிடுறாரு. அடுத்தது யாரை புடமிடுறாராமா? ஃபர்ஸ்ட் வெள்ளியை புடமிடுறாரு. அடுத்தது யாரை புடமிடுறாரு? லேவியின் புத்திரர் புடமிடுறாரு. அப்படின்னா வெள்ளி எதை அடையாளப்படுத்தும்? வெள்ளி எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அடையாளப்படுத்தும். சத்தியம்னா ஆக்சுவலாக தேவனுடைய வசனத்துக்குள்ள என்ன சேர்த்துட்டாங்க? பாழாக்கும் அருவருப்பு உள்ள சேர்த்துட்டாங்க. கரெக்டா? அந்தி கிறிஸ்து அமைப்பு தவறான நரகம், ஆத்மா, திருத்துவம், 2ஆம் முறை வானத்தை பாருங்க எல்லாம் சேர்த்து விட்டாங்க. இப்ப என்ன பண்ண? அந்த சத்தியத்தை கலப்படமாய் இருக்கிற சத்தியத்தை கிளீன் பண்ற ப்ராசஸ் யார் பண்ணிட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறார். இப்ப நமக்கு கிடைக்கிற சத்தியங்கள் எப்படிப்பட்ட சத்தியம்? புடமிடப்பட்ட சத்தியம். இந்த புடமிடப்பட்ட சத்தியத்தை கேட்கிற நம்ம என்னவா மாறணுமாமா? ஆசாரியரா மாறணுமாமா. இந்த ஆசாரியர்கள் யாரு? உயிரோடு இருக்கிற சபையா இருக்கிற நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? இந்த சத்தியத்தை கேட்டு தேவனுக்கு நீதியா காணிக்கை செலுத்தணும். போன வாரம் சப்ஜெக்ட் பார்த்த பார்த்தீங்களா? அந்த மாதிரி காணிக்கை செலுத்தக்கூடாது. தேவனுக்கு நீதியா செலுத்துமா காணிக்கை. நீதியா என்ன செலுத்தணும்? நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்காக என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதான் வசனம் சொல்லுது. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தரோடு கூட என்ன பண்ணுவோம்? இருப்போம். அப்படி நீதியான காணிக்கை செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கண்டிப்பா யாரோட போய் சேர போறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு போய் சேர போறோம். அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்படி பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியுற மாதிரி வந்து வேலை செஞ்சிருக்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட போய் சேரணுமா சேரக்கூடாதா? எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிற நம்ம கிறிஸ்துவோட போய் சேரணுமா சேரக்கூடாதா? சேரணும்னா எப்படி போய் சேர போறோம்? அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோமா? மாம்சத்தில் இருக்கிற நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அப்படி போய் பார்க்க முடியுமா கிரைஸ்ட? அப்படி போக முடியுமா? அப்படிதான் எதிர்பார்த்துருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே. எப்படி எதிர்பார்க்கறாங்க? அப்படியே டேக் ஆஃப். கரெக்டா இல்லையா? ராப்சர். அப்படியே என்ன பண்ணுவோம்? அப்படியே படுத்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மேல நம்ம பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியா? பின்பு உயிரோடு இருக்கிற நம்மளும் கிறிஸ்துவோட போய் சேரணும். எப்படி போறோம்னு பார்த்தீங்கன்னா ராப்சர் மெத்தட் இல்ல,
இருக்கிறதுலே சாத்தானுடைய உபதேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராப்சர். அப்படியே நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்றது இது தவறான உபதேசம். ஆக்சுவலா நாம் இப்படி என்ன பண்ண போறதுன்னா பார்க்க போறதில்ல. எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்கு நம்மளும் கிறிஸ்துவ போய் பார்க்கணும்னா என்ன ஆகணும்? சாகணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். மறுரூபம்னா அதான் இங்கிலீஷ்ல ஷல் பி சேஞ்ச்னு இருக்கும். அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் மாறணும். எந்த சுபாவத்தில் எந்த சுபாவத்துக்கு மாறணும்? மாம்ச சுபாவத்தில் இருக்க நம்ம மறிச்சு எந்த சுபாவம் சேஞ்ச் ஆகணும்? ஆவிக்குரிய சுபாவத்துக்கு சேஞ்ச் ஆகணும். இதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்படின்னா எது ஜென்ம சரீரம்? இது ஒரு ஜென்மம். இந்த சரீரத்தில் வாழ்ந்துருக்கு நம்ம, இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துருக்க நம்ம ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் இந்த பூமியில் நம்ம உயிரோட வாழ்றதுக்கான அர்த்தமே. செத்து உயிர் தெழும்போது எந்த சரீரத்தில் போனோம்? ஆவிக்குரிய சரீரத்தில் போனதான் ஆவியில் சரீரத்தில் வந்திருக்கு நம்முடைய ஆண்டவரை போய் பார்க்கவே முடியும். ஆனால் அப்படியே டேக் ஆஃப் ஆக முடியுமா? அப்படி ஆகிறது கரெக்டா? அப்படி டேக் ஆஃப் ஆகி அப்படியே போறோம்னா பரலோகத்துக்கு, நம்ம மாம்சத்தில் அப்படியே போய் பரலோகத்துக்கு போய் சேர முடியுமா? வசனம் தெளிவா இருக்குது. சகோதரி, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. அப்படின்னா இதில் தெளிவா சொல்லிட்டாரு, மாம்சம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் போறதில்ல. தெளிவா நமக்கு என்ன சொல்ற 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எந்திரிச்சுக்கும். அப்படின்னா நம்ம டேக் ஆஃப் எல்லாம் என்ன பண்றது? டேக் ஆஃப் எல்லாம் ஆகிறது இல்லை. நம்ம செத்து இமை பொழுதுல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இம்மிடியட்டா எந்த சரீரத்துக்கு போயிடுவோம்? நம்ம ஆவிக்குரிய சரீரம். அப்போதான் யாரை போய் பார்க்க முடியும்? கிறிஸ்துவ போய் பார்க்க முடியும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை ரெடி பண்ணிருக்கிறார்? இப்போ நம்மளை ரெடி பண்ணிருக்காரு. எதுக்கு ரெடி பண்ணிருக்காரு? நம்ம கிறிஸ்து மாதிரி மரிச்சா ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து கிறிஸ்துவோட சேர்க்கிற வேலையை பண்ணிருக்காரு. ஆனா இந்த உலகத்துல எப்படி இருக்கு சம்பவம் பார்த்தீங்கன்னா மிகுந்த உபத்திரம் இருக்குது. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அப்படின்னா மிகுந்த உபத்திரம் இருக்குன்னு சொல்றார். இந்த உபத்திரம் உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த உபத்திரம் உலக ஜனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண உபத்திரமா இருக்க போறதுல இப்ப எப்படி தெருவா நம்ம சிலிண்டருக்கு அலையிறோமோ அதை விட இன்னும் மோசமா போக போகுது. பினான்சியலும் கஷ்டமா போகும்போது, பொருளாதாரத்திலும் மதத்திலும் சமுதாயத்திலும் அரசியலும் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள போகும்போது ஜனங்கள் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள போறாங்க. ஏன்னா இந்த ஒரு கிளீன்சிங் ப்ராசஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பண்ணி ஆகணும். வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். என்ன ஆயிடுமாமா? இப்பே சோர்ந்து போச்சு நம்ம ஆளுங்களுக்கு. 2 நாளைக்கு சிலிண்டர் கிடைக்கணும்னே அதுக்கே சோர்ந்து போச்சு. அடுத்த வருஷம்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்ற அளவுக்கு. ஆனால் இதை விட இன்னும் கொடூரமான காலம் வரப்போகுது. ஆனால் அந்த காலத்துக்குள்ளெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி யார் போய் ஆகணும்? நம்ம மறிச்சு போனோம். அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? டேக் ஆஃப் ஆகக்கூடாது. வசன வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7. ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். அப்படின்னா எப்ப நடக்கிற சம்பவம் பாத்தீங்கன்னா, எப்போ 140,000 பேர், அதாவது எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிற அவருடைய சரீரமாகிய சபை மகிமை அடைந்து கிறிஸ்துவோட போய் சேர்ந்துறாங்களோ, சேர்ந்துட்டதுக்கு அப்புறமா என்ன வர ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தையும் அசை பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசை பண்ணுவேன், சகல கோத்திரத்தாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்பணும். எந்த ஆலயத்தை?
140,000 பேர் அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவார். அப்படின்னா இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, சகல ஜாதிகளையும் அசைக்க பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலா பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு இந்த வசனம். ஆக்சுவலா எதை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பத்தி பேசல, கிறிஸ்துடைய ராஜ்யம் உலக ஜனங்கள் விரும்புற ராஜ்யம் வரும்ன்றத சொல்லுது. அதான் நம்ம திருவிழியத்தில் வாசிக்கலாம் பாருங்க. திருவிவிலியம், அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். வேற்றினத்தார் அப்படின்னா மற்ற ஜனங்கள் விரும்பக்கூடிய ராஜ்யம் என்ன பண்ணும், கண்டிப்பா வந்து சேரும். அப்படின்னா சபை முடிஞ்சாதான் இந்த உலகத்துக்கு என்ன வரும், மகா உபத்திரம் வரும். கரெக்டா, மகா உபத்திரம் வரும். அந்த மகா உபத்திரத்தை நடத்துறதே கிறிஸ்துவும் 140,000 சபையும் சேர்ந்து அந்த உலகத்துக்கு மகா உபத்திரத்தை நடத்த போறாங்க. அந்த உபத்திரம் நடந்து முடிஞ்சோடனே உலக ஜனங்கள் எல்லாருக்கிட்டேயுமே பழைய கவர்மெண்ட் செட்டப் அழிச்சிட்டு புதிய ராஜ்யம் கிறிஸ்துவும் சபையும் ஸ்தாபிக்க போற அந்த ராஜ்யத்துக்குள்ளற ஒட்டுமொத்த உலகத்திலும் உயிர்த்தெழுந்து வரும்போது அப்ப தெரிஞ்சுக்க போறாங்க யார் வந்துட்டது. அப்ப யாருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அது என்ன ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி என்ன பண்ண போறார், வந்து வேலை செய்ய போறார். அதான் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் வெயிட் பண்ணுகிறாங்களாமா. யாருக்காக, யாருக்காக? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதாமா. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கு. யாருக்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும். யாருங்க தேவனுடைய புத்திரர்? 144,000 பேர் முடிஞ்சாதான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்ன வரும், என்ன வரும், ஒரு மிகப்பெரிய ஆசிரியம். அதான் பார்க்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, வெளிப்படுதல் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுதான் அப்போகலிப்சிஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை. இந்த அப்போகலிப்சிஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வர ஆரம்பிச்சுவாங்க. உண்மையான தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, எப்ப வந்தாரு, என்ன பண்ணாருன்னு எல்லாமே எப்ப தெரியும் உலக ஜனங்களுக்கு அப்போகலிப்ஸ் ஸ்டேஜில் தெரியும். அதான் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவருடைய சரீரமாகிய சபை 140,000 யார் யார் அப்படின்றத அவருடைய நாமங்களை ரிவீல் பண்ண போறாரு. அப்படி ரிவீல் பண்ணும்போது யார் பேர் இருக்கணும், நம் பேர் இருக்கணும். இல்லைன்னா இங்க வந்து சத்தியம் கேட்கறதே பெஸ்ட். அப்படின்னா பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை என்ன பண்ணுவார்கள், காண்பார்கள். அந்த இந்த ஸ்டேஜ் அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ். இன்னொரு கடைசி அந்த வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ்ல உயிர் தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்துக்கு, நீதியான விஷயத்தை கீழ்ப்படியலனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபியூச்சர்ல மிகப்பெரிய 2ஆம் மரணம் கூடிய அழிவு ஃபியூச்சர்ல கிடைக்கும். இந்த வேலையை எப்ப நடத்த போறாரு பாத்தீங்கன்னா அப்போகலிப்ஸ் ஸ்டேஜில் நடத்த போறார். அப்படின்னா இப்ப எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, 3 ஸ்டேஜ். பெரோசியா, எபிஃபானியா, அப்போகலிப்சஸ். பெரோசியானா என்ன ஸ்டேஜ், எந்த டைம் பீயிங் 1874 இருந்து பரோசியா ஸ்டேஜ். இப்ப நம்ம இருக்கிறது எபிஃபானியா ஸ்டேஜ். அடுத்து வரப்போறது அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ். அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜில் நம்ம இருக்கிற ஸ்டேஜ் தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், வந்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ யாருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இப்போ அடுத்தது 3ஆவது பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பார்ட்டு 3ஆவது பார்ட்டும் 4ஆவது பார்ட்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா, அவர் இவ்வளோ வேலைகள் நமக்காக பண்ணுறாருன்னா நம்ம அவருக்காக என்ன பண்ணணும் இருக்கா இல்லையா? அவருக்காக இவ்வளோ தூரம் நமக்காக பண்ணியிருக்காருன்னா நம்ம இப்போ பண்ண வேண்டிய வேலை என்ன?
அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனாவது பார்ட்டுக்குள்ளே போட்டோம் பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டு 4வது பார்ட்டு சேர்த்து ஒரு பார்ட்டை ஒரு செஷன் நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஒரு 15 மினிட் பிரேக். மறுபடியும் எத்தனை மணிக்கு வந்து சேரலாம்னு பார்த்தீங்கன்னா 7:15 வந்து என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே வந்து சேரலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்த பார்ட்டு பார்த்து நம்மளால முடிக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.